வாழை மாரி செல்வராஜோட வாழ்வியலை யதார்த்தமாக காட்டியிருக்க இந்த படம் பல இடங்களில் அவர் குறிப்பிடுற மாதிரி கண்ணீர்களையும் வலிகளையும் நமக்கு கடத்தியிருக்கு. அந்த வலிகளும் கண்ணீர்களும் பல பேரோட குமுறல்களும் தான் இந்த வாழை படத்தை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி படமாக மாற்ற போகுது அப்படின்றது நிதர்சனமான ஒரு உண்மை. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ், பா ரஞ்சித், வெற்றிமாறன் இவங்கனாலே வந்து ஒரு கேஸ்டிஷ் டேரக்டர், இவங்களால தான்ப்பா இந்த சினிமாவில் ஜாதியே வாழுது அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு செருப்பால் அடித்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காரு மாரி செல்வராஜ். குறிப்பாக இந்த ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேசுகிற அந்த வாழ்வியல், அவருக்கு நடந்த ஒரு விஷயமா நமக்கு தெரிய வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எப்படி அவரோட வேதனையில் நம்மளும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக 2 பள்ளி சிறுவர்களை வச்சு தான் ஆரம்பிக்குது. அந்த சிறுவர்கள் நார்மலாக செய்கிற சில்மிஷங்கள், அவங்க வந்து ஒரு வாழைத்தோப்புக்கு வேலைக்கு போகிறாங்க. பள்ளி வேலை நாட்கள் முடிச்சு சனி ஞாயிறில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து அவங்களை கட்டாயப்படுத்தி வறுமையின் காரணமாக அந்த வாழைத்தோப்புக்கு கூட்டு போகிறாங்க வேலைக்கு. அப்போ அந்த பசங்க 2 தாரை தலையில் வச்சுட்டு போகிறாங்க. அதோட பாரம் தாங்க முடியாமல் அந்த குழந்தைங்களோட கழுத்து வந்து ஒரு பக்கம் சாஞ்சா மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் அதில் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறான். அந்த பையனை சார்ந்து தான் அந்த கதை நகருது. அப்படி அந்த யதார்த்தமாக அந்த வீட்டில் நடக்கிற வறுமை, அந்த ஒரு அவங்க சாப்பிட்ற உணவு, அந்த வாழ்வியல் எல்லாமே யதார்த்தமாக இருக்குது. அதை தாண்டி நடக்கிற ஒரு காதல் விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தை ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகுது. இதையும் தாண்டி மாறி பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வழியை கடத்தி கொண்டு போகிறாரு. அதை தாண்டி அதன் சார்ந்த அரசியலையும் அதுக்கு அவர் கூலி கேட்டு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே அழகாக காட்டியிருக்காரு. அந்த படத்தோட ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வழி சார்ந்த ஒரு சம்பவத்தை வச்சுருக்காரு. அந்த ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பல பேரை கண்கலங்க வச்சுருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த படத்தோட ஃபினிஷிங் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராஜடியாக அமைஞ்சிருக்கு. அந்த படத்துக்கு ட்ராஜடி இல்லை, அந்த படத்தில் நடக்கிற ஒரு ட்ராஜடியால் தான் அந்த படமே முடியுது. அப்படி முடிகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் கார்டோடு போட்டு தான் முடிக்கிறாங்க. அது ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயம். ஏறக்குறைய 2000ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். அந்த ஒரு இடத்துல நடந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா மாறி படமாக எடுத்திருக்காரு. அந்த ஒரு விஷயம் அப்படின்றத தாண்டி அந்த ஒரு சம்பவத்தில் அந்த ஒரு செய்தியில் மாறியும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு ஃபினிஷிங் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விபத்தில் மறைந்த என்னுடைய சொந்தங்களுக்கு இந்த படம் அர்ப்பணம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை தான் அந்த ஒரு டெக்ஸ்ட்டில் போட்டு முடிக்கிறாரு. இதை தாண்டி படம் ஸ்டார்ட் ஆகிறதையும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட வலிகளையும் குமுறுகளையும் நான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன், இதை பார்த்துட்டு எடுத்துக்கிறது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காரு. பல இடங்களில் படம் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக ஒரு கிராமத்து வாழ்வியலை காட்டுது. நார்மலாக நம்ம ஊருக்கு போயிட்டு வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த படம் நம்மளை கொண்டு போகுது. 2 ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நார்மலாக நம்மளே கூட எடுத்துக்கிட்டோம். ஆனால் சின்ன வயசில் நம்ம பசங்களோட சேர்ந்து பண்ண விஷயம், ஸ்கூலில் சின்ன சின்னதாக பண்ண கலாட்டாஸ், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சைல்டுஹுட்டில் ஒரு மிஸ்ஸு மேலே ஒரு க்ரஷ் இருக்கும். அப்படி ஒரு க்ரஷ் உள்ள ஒரு மிஸ்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா நிக்கிலா விமல் வராங்க. அந்த மிஸ்ஸுக்கும் இந்த பசங்களுக்கும் நடக்கிற அந்த உரையாடல் அந்த ஒரு வாழ்வியலை எவ்வளோ அழகாக அவர் காமிச்சிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸுக்கிட்ட சொல்லுவான் அந்த பையன், அந்த பொன்வேல் ராகுல், இந்த 2 பசங்களில் அந்த ஹீரோ சிவஞானம் அப்படின்ற அந்த குட்டி பையன் தான் சொல்லுவான், மிஸ் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ஸு கேட்பாங்க, ஏன்டா இவ்வளோ நாளாக நான் அழகாக இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு எங்கள் அம்மா மாதிரி அழகாக இருந்தீங்க, ஆனால் இன்றைக்கி எங்கள் அக்கா மாதிரி அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அந்த கூஸ்பம்ஸான ஒரு இது விஷயமா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்க சுச்சுவேஷன் பல இடங்களில் பல தவறான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. போக்சோ சார்ந்த பல குற்றச்சாட்டுகள் நடந்துகிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு அந்த உள்ளபூர்வமான ஒரு அன்பு, அந்த அன்போட வெளிப்பாடாக அந்த பையன் காட்டுற விதம் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரொம்பவே அழகாக அந்த படம் பிடிச்சிருந்தாரு மாறி. குறிப்பாக அந்த பரியரும் பெருமாளில் அவர் காமிச்ச அந்த டீச்சர், அவர் சொன்ன அந்த டீச்சர் இந்த டீச்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பூங்குடி டீச்சராக நிக்கிலா விமல் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அக்கா கேரக்டரில் ஒரு அழகான ஒரு அம்மாவாக வந்து பார்த்திங்கன்னா திவ்யா பாரதி வந்து பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த திவ்யா பாரதியோட மரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தையே வந்து கடைசியில் புரட்டி போடுது. இது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக கலையரசன் வராது. கலையரசனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் டைரெக்டான எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இல்லை. ஆனால் அதுக்கப்புறமா தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுது. கலையரசனும் இந்த திவ்யா பாரதியும் லவ் பண்ணுறாங்க. திவ்யா பாரதி தான் அந்த பையனோட அம்மாவாக இருக்காங்க. வேம்புன்ற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. கலையரசன் கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அந்த கலையரசன் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே துடுக்கான ஒரு ஆளாக இருக்கார். மெட்ராஸ் படத்தில் வந்த மாதிரி, பரியரும் பெருமாள் படத்தில் வந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு துடுக்கான கேரக்டராக இருக்கார். ஆல்ரெடி நட்சத்திரம் நகர படத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கலையரசனோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் அந்த படமே நகரும். ஆனால் நம்ம எல்லாருமே காளிதாஸ் ஜெயராமோட கேரக்டர்ஸ் வச்சு அந்த படத்தை பார்த்துருந்தோம். இந்த ஒரு படத்துலையுமே கலையரசன் ஒரு யதார்த்தமான ஒரு அழகான ஒரு வாழ்வியலை காமிச்சிருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு யதார்த்தமான ஒரு நடிக்கிறாருன்றதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நம்ம ஊரில் நடக்கிற ஒரு பஞ்சாயத்தில் தைரியமாக பேசுகிற ஒரு அண்ணனை நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி ஒரு அண்ணனாக தான் நம்ம அந்த கலையரசனை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது.
இதை எல்லாமே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலையரசன் கேரக்டர், இந்த கனின்ற ஒரு கேரக்டரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவை ஸ்டேஜில் வச்சு பார்க்குறான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் போராளியாக இருந்திருப்பாரு, அவர் செத்து போயிருப்பார். அந்த ஒரு பெட்டியை திறந்து வந்து எங்கள் அப்பா சார்ந்த விஷயங்கள்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் எடுத்து வச்சிட்டு இருப்பான். அதில் அந்த கம்யூனிசமோட லோகோ ஒன்று இருக்கும், அந்த அருவாலும் சுற்றி இருக்க மாதிரி ஒரு லோகோ ஒன்று இருக்கும். அதை தாண்டி ஒரு காரல் மார்க்ஸ் ஃபோட்டோ, ஒரு லெனின் ஃபோட்டோ இருக்கும். பல இடங்களில் புத்தக அட்டையில் அம்பேத்கரோட ஃபோட்டோவை காட்டியிருப்பாங்க. இந்த அம்பேத்கர் ஃபோட்டோ, கம்யூனிசம் ஃபோட்டோலாம் வச்சுட்டு ஐயே பார்த்தீங்க நான் சொன்னல மாரி செல்வராஜனே ஜாதி பாட்டம் தான் எடுத்திருப்பான், பார்த்தியா அதெல்லாம் குறியீடாக வச்சு காமிச்சிருக்கான் அப்படின்னா உங்களை விட தற்கூறிங்கெல்லாம் வேறு யாருமே இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சாதாரணமாக அந்த மக்களோட வாழ்வில் இருக்கிற ஒரு விஷயம். இதையும் தாண்டி இவர்களை வந்து அம்பேத்கர் ஃபோட்டோவை காட்டினாலே கேஸ்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா மனசில் தான் ஜாதியோட வன்மம் ஊறி போயிருக்கு, அந்த வஞ்சகம் ஊறி போயிருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் அப்படியே அழகாக கடந்து போகிற மாதிரி தான் அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேன்றது இருக்குது. இதையும் தாண்டி கமல் ரஜினிக்காக அந்த 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம், குறிப்பாக ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் இந்த பையனோட ஃப்ரெண்டு கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா சேகர்ன்ற ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டர் வந்து கமலோட ரசிகராக இருப்பார். இந்த ஹீரோ அப்படின்ற காட்டுற அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட ரசிகராக இருப்பார். ஒரு இடத்துல ஒரு முள்ளு குத்துற சீன் ஒன்று வரும். அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் காலில் உட்காந்து கஷ்டப்பட்டு ரஜினி ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஊக்கால் குத்தி ரத்தம் வர வச்சுக்கிட்டு இருப்பான். அந்த சேகர்ன்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் கமல் மாதிரிடா முள்ளு குத்தாமையே நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அப்ளாஸே இருந்துச்சு தேட்டரில். அப்படியே போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் வீட்டுக்கு போவான், வீட்டில் அவங்க அம்மா கிட்ட மாட்டி தர்மடி வாங்கிட்டு இங்கே வருவான். இங்கே வந்து அவங்க அம்மா வந்து இவன் கூட்டு வந்து இவங்க வீட்டில் போட்டு கொடுக்கலான்னு வருவாங்க. அப்போ இவன் காலில் ரத்தம் வரதை பார்த்து திருப்பி அவனுக்கு 2 அடி விழும். அப்போ இன்னொரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாரு மாதிரி சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கமல் படம் எங்கடா ஓடுது, ரஜினி படம் தான் ஓடுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுலேயுமே ஒரு சின்ன விஷயங்கள்லாம் அவர் வந்து நகைச்சுவை வச்சிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள உள்ள அடக்கமான விஷயம்தான். இதெல்லாம் தாண்டி இவர்கள் 2 பேரோட நட்பு, இந்த ஷெட்டை தைச்சிட்டு நிக்கிலவங்கள்கிட்ட போய் தைக்க கொடுக்கறது, மாடை தொலைஞ்சப்போ அந்த பையன் நின்று கத்துறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு. ஒரு மாடை விற்கிறப்ப அந்த ஒரு வீட்டில் இருக்கிற நிலைமை, ஒரு பையனோட நிலைமை எப்படி இருக்கும், அதற்காக அவங்க அம்மா கிட்ட அவன் கோச்சிக்கிற விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக கிராமத்து வாழ்க்கையில் வறுமையில் இருந்த பல பேரோட வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய பக்கங்களை தட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாமே கடந்து போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு துக்கமான ஒரு சம்பவம். அந்த சம்பவம் ஏன் நடக்குது, அந்த சம்பவம் நடக்கிறதுக்கும் இவங்க கூலி உயர்த்தி கேட்டதுக்கும் எங்கே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சாதாரணமாக நாம் கடந்து வர பல செய்திகளில் பல பேரோட வலிகளும் வேதனைகளும் இருக்குது. அந்த வலிகளை வந்து பார்த்திங்கன்னா வடுகளாக இன்னும் அவரோட வாழ்க்கையோட தொடர்போட இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்தியாக ஒரு வரியாக படிச்சுட்டு கடந்து போயிடும். 20 பேர் பலி, 30 பேர் பலி, லோடு ஆட்டோ கவுந்துருச்சு, லாரி கவுந்துருச்சு, செங்கல் சூழலில் இருந்த மண் சரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே யதார்த்தமாக கடந்து போயிடும். ஆனால் அந்த வலியும் வேதனையும் அனுபவிச்சவங்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் தான் தெரியும் அப்படின்னுவாங்க. அப்படி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு கதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வாழையோட கதை. இந்த ஒரு கதையில் மாரி செல்வராஜோட அந்த வலிகளை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே எடுத்து கடத்திருக்காரு. அந்த ஃபினிஷிங்கில் வர அந்த பாதகத்தி சாங் போடுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா பாதி பேரோட கண்ணு வந்து பார்த்திங்கன்னா கண்ணு கலங்கி தான் இருக்குது. இந்த ஒரு படம் முடிகிறப்போ உங்களுக்கு கண்ணு கலங்கலை அப்படின்னா உங்களோட மனசை நீங்களே தட்டி பார்த்துக்கணும், நீங்கள் மனுஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மனிதர்கள் மனம் இலகுவானவர்கள் எல்லாருமே இந்த படம் முடிகிறப்ப ஒரு துளி கண்ணீராவது நீங்கள் சிந்திருப்பீங்க, அதுக்கு நான் கேரண்டி. நீங்கள் அப்படி சிந்தலை அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த இவ்வளோ நாள் மாரி செல்வராஜ் மேலே இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ரஞ்சித் மேலே இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இவனாலே இப்படி தான் படம் எடுப்பான் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்டுட்டு ஒரு படமாக உள்ளே போய் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு வாழ்வியல், ஒரு அழகான கிராமத்து வாழ்வியல் அப்படியே அப்பட்டமாக படம் பிடிச்சி காட்டியிருக்காரு மாரி. வாழை காலம் தாண்டியும் வாழும். நன்றி. Taste the Daily.